நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கோற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் பிப்ரவரி 13 முதல் பிப்ரவரி 19 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இப்போது நாம் மகர ராசியை பார்க்கலாம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புதனோடு இணைந்திருக்கிறார். புதன் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியான புதன் ராசியில் அமர்ந்திருக்கிறார். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நிலை. இந்த வாரம் மற்ற கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்தில் சுக்கிரன், 3ஆம் இடத்தில் சுக்கிரன். உங்களுக்கு 5க்கும் 10க்கும் உடையவன் 2ஆம் இடம் 3ஆம் இடத்தில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. அப்போ தொழிலில் நீங்கள் சிறந்து விளங்கப் போகிறீர்கள், நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள், ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இப்போ குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 2ஆம் இடத்தில் உங்களுக்கு 8ஆம் இடத்து அதிபதி சூரியன் வந்து அமர்ந்திருக்கிறார். 2க்குடையவன் 8ல் இருக்கிறான்னு சொன்னால் நல்ல பணவரவு இருந்த போதிலும் வரவு செலவுக்கு சரியாக இருக்கும் முதல் 3 நாள். ஏன்னா 3ஆம் இடத்துல தானே இருக்கிறாரு. இருந்தாலும் அவர் வாரம் முழுவதும் இருக்கிறார் சூரியன். ஆதலால் பொருளாதாரத்தில் சுபீட்சம் இருந்தாலும் ஏதாவது ஒரு கடன் காட்சிகள் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் நீங்கள் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும். வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பண்ணுற இடம், எல்லா இடத்துலையும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடைசி 4 நாள் சுக்கிரன் வந்து உங்களுக்கு குரு உச்சம் பெற்று குருவோடு இணைஞ்சிருக்கிறார். பொருளாதார சுபீட்சம் இருக்கிறது. ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டுக்கு உண்டான தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். பிள்ளைகளுக்கு லேப்டாப்பு, கம்ப்யூட்ரு, இல்லை பெண் பிள்ளையாக இருந்தால் தங்கம், வெள்ளி, வைரம் போன்ற அணிகலன்கள் வாங்கி தரக்கூடிய அமைப்பு, இல்லை ஆடை ஆபரணங்கள் வாங்கி தரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். கம்யூனிகேஷன் பாவத்தில் பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்திலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா கலைஞர்கள், இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு திருப்திகரமான ஒரு காலகட்டமாக அமைகிறது. 4ல் ராகு, மேஷ ராகு, மேடான ராகு. அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் வந்தாலும் தாய்க்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு சிலர் இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். பூர்வீகத்தில் நீங்கள் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. ரொம்ப சிறப்பாக பணியாற்றுவீர்கள். 6ஆம் இடத்து அதிபதி ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார். அவர் 9க்குடையவனும் கூட. அதனால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, நண்பர்களால் ஆதாயம், சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பார்ட்னர்ஷிப்பால் உங்களுக்கு ஆதரவு, இப்படி பல நிலைகளிலும் உங்களுக்கு வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், அக்கம் பக்கம் எல்லா இடத்திலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது. 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். ஆனால் உங்கள் தாஸ்தாவேஜிக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள், இல்லை அங்கே போய் ஏதாவது பிரச்சனை வரும். 10ஆம் இடத்தில் கேது இருந்து சனி பார்த்த பொழுதும் கூட உங்களுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக
சிறப்பான ஒரு நிலை. நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, சின்சியராக வேலை பார்ப்பீங்க, டெடிகேஷனாக வேலை பார்ப்பீங்க. அதனால் உங்களுக்கு வேலையிலேயே கவனம் செலுத்துவதால் அதில் சிறப்பாக பணியாற்றி அதிக நேரம் உழைத்து அதிக நேரம் பணியாற்றி நல்ல ஒரு சம்பாத்தியத்தை உத்தியோகஸ்தர்களாகட்டும் இல்லை சொந்த தொழில் செய்பவர்களாகட்டும் சிறப்பாக வேலை பார்ப்பதால் நல்ல ஒரு வருமானம், மன திருப்தி, சந்தோஷம் நிச்சயமாக ஏற்படும். 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார், செவ்வாயும் பார்க்கிறார். அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் இருக்குது. மூத்த சகோதரத்தால் கூட நல்ல ஆதரவு, ஆதாயம் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக அமைகிறது. 12ஆம் இடத்த அதிபதி 3ல் இருக்கிறார். இருந்த போதிலும் உங்களுக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு நல்ல சம்பாத்தியம் இருக்கும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல சிறப்பாக வேலை பார்ப்பீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கக்கூடிய ஒரு வாரம். மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.